சேனல் மார்க்கெட் பல்ஸ் தமிழ். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு 50 to 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் ஓப்பனிங் வந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல்லே ஒரு நல்ல அரௌண்ட் 740 கிட்ட ஒரு க்ரீன்லேயே போச்சு மார்க்கெட்டு. அண்ட் தென் திரும்பி இறக்கி விட்டாங்க. இந்த கேண்டில் என்ட்ரான எல்லா செல்லர்ஸுமே காலையும் ட்ராப் பண்ணிட்டாங்க, புட்டையும் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு இந்த இடத்துல மார்க்கெட் உடைக்கிற மாதிரி வந்துச்சு. இந்த 644 அங்கே அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் உடைக்கிற மாதிரி வந்துச்சு. பட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நல்ல 750 அப்படிங்கிறப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரைஸ் வந்துச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா கால் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாகவே கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு கீழே போகுது இல்லையே, பட் மேலே போக விட மாட்டாங்க, ஏன்னா கால் கன்வர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சைட்வேஸ்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ 50 பாயிண்ட் மேலே இருக்குது, திரும்ப 50 பாயிண்ட் கீழே இருந்தது. ஸோ 50 பாயிண்ட் மேலே இருக்குது, திரும்ப 50 பாயிண்ட் கீழே இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு ட்ரேடை வச்சு முடிச்சிட்டாங்க. ஐ மீன் கீழே 50 பாயிண்ட் இறங்கும்போது பொட்டு ப்ரீமியம் ஏறி இருக்கும். ஸோ பொட்டு ப்ரீமியத்தை வச்சு செல் பண்ணிடுறாங்க. அண்ட் திரும்ப மேலே போகும்போது கால் ப்ரீமியம் கொஞ்சம் ஏறி இருக்கும். அண்ட் கால் ப்ரீமியத்தை வச்சு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே டைம் ஆக ரெண்டு ப்ரீமியமே அப்படியே இறங்கிடுது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாடல் சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியுது. நிஃப்டி பாருங்க, அரௌண்ட் நேற்று ப்ரீவியஸாக முடிஞ்சது வந்து 200 முடிஞ்சுது ஆக்சுவலி. ஸோ ஓப்பன் ஆனதும் அதே இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு டிகே தான் சொல்லி வரும். அரௌண்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு டிகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லீனியரான ஒரு டிகே தான், சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு 65 பாயிண்ட் கிட்ட நல்லா லீனியரான டிகே தான். ஸோ இன்னைக்கெல்லாம் ஸ்டாடல் போட்டவங்களுக்கு எல்லாமே செம ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நானும் ப்ராஃபிட் பண்ண நல்லாவே. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ப்ரீமியமே ரெட்டு வந்துருச்சு. நீங்கள் எந்த ப்ரீமியம் வாங்கியிருந்தாலுமே எல்லா ப்ரீமியமே டிகே பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ காலை வாங்கினீங்கன்னா இந்த காலையில் வந்து இந்த மொமெண்டம் வந்துச்சுல்ல, ஸோ இந்த மொமெண்டம் வந்துச்சு. ஸோ இந்த மொமெண்டம் மட்டும் தான் கால் ப்ரீமியம் ஏறிச்சு. அதுக்கப்புறமா சைட்வேஸில் விட்ட உடனே மார்க்கெட் அதே இடத்துல இருந்தாலுமே ரெண்டு ப்ரீமியத்தையுமே வச்சு டிகே பண்ணி முடிச்சிட்டானுங்க. அண்ட் நாளைக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நாளைக்கு வேற நிஃப்டி எக்ஸ்பெரி வேறு இருக்குது. அண்ட் நிஃப்டி ஒவ்வொரு எக்ஸ்பெரியுமே கண்டிப்பாக மேலே போச்சுன்னா பொட்டு சைடு கீழே வச்சுட விடுறான், இல்லை கீழே போச்சுன்னா கால் சைடு கீழே வச்சுட விடுறான். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீமியமும் ஜீரோவில் தான் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி அவன் பண்ணுற கூத்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஆக்சுவலி இப்போது 760 கிட்ட அரௌண்ட் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரேடே எடுக்காதீங்க. ஆக்சுவலி சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அண்ட் இது பிரேக் ஆகுதான்னு பாருங்க. டெசிசிவாக பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃபால் வந்துட்டு ஃபால் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கால் சைடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த 803 அதுவே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா 800 கால்லே ரொம்ப அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது அவங்க டெசிசிவாக பிரேக் பண்ணால் தான் மேலே இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நாளைக்குள்ள ரேஞ்ச் வந்து 700 to 850. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது 330க்கு ஐ மீன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்துச்சுன்னா கால் ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆகியிருக்கும்ல. ஸோ நீங்கள் காலை வேணால் பை பண்ணி பார்க்கலாம், ஜீப்பாக பை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எவ்வளோ பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா ப்ரீமியம் வேறு இன்னமும் நிறையவே ப்ரீமியம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. எல்லாம் அந்த மொமெண்டம் வரும்போது பண்ணணும். பட் அந்த மொமெண்டம் எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் நீங்கள் ஷேடல் ப்ரீமியம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 136 அப்படிங்கிறப்போ நீங்கள் காலவே பை பண்ணாலுமே நாளைக்கு ஜீரோவே எக்ஸ்பீரி அப்போ. ஸோ அதனால் ஜாகிரதையாகவே இருங்க. அண்ட் ஸ்கியூ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைட்டாக பாசிட்டிவ் ஆன மாதிரி இருக்குது. நேற்றுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே நெகட்டிவில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மேல் சைடு போகிற மாதிரி அப்படி இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 crores கால்ஸ் இருக்காங்க அண்ட் 17 crores புட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நேற்றுக்கு பார்க்கும்போது 15 crore தான் புட்டு இருந்துச்சு, 30 crore கால் இருந்துச்சு. பட் இது மோர் ஆர்லெஸ் அரௌண்ட் ஈக்குவலில் வந்துருக்காங்க. ஸோ இவங்களாம் புட் செல்லிங்கும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கால் வந்து இன்னைக்கு கலந்து போயிட்டானுங்க. ஸோ 2.25 கோடிக்கு கால் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அண்ட் புட்டு வந்து 2.5 கோடிக்கு மேலே ஆட் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க ஃபுல்லாகவே
கால்ஸை கொஞ்சம் ஸ்கேர் ஆஃப் பண்ணிட்டு புட்டு சைடு மட்டும் பொசிஷன் ஆட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் அதனால தான் மார்க்கெட்டு மேலே அவங்களால விட முடிஞ்சுது. அண்ட் ட்ரெண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாமே. ஸோ இது ஃபுல்லாகவே எங்கேருந்து எடுக்கிறேன்னா நான் இந்த என்ரீச் ப்ரோக்கரில் இருந்து தான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ அனலிசிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டவுட் வேணாலும் ஏஐ கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கிரீன் கலருங்கிறது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெட் கலர். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு இதில் தாங்க பொசிஷன் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே சைட்வேஸில் வச்சு அரைச்சரைச்சி முடிச்சானுங்க. அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய மாற்றம் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல எல்லாருமே பொசிஷன் இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லி ஆகணும். அண்ட் வேற என்ன இருக்குன்னா, அண்ட் புட்கால் ரேஷியோ பார்த்தீங்கன்னாலே புட்கால் ரேஷியோ அரௌண்ட் 0.8 0.7 கிட்ட இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் மைல்டான புல்லிஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும் இப்போதைக்கு நாளைக்கு உள்ள இதை பார்த்தீங்கன்னா. ஸோ கம்மிங் பேக் டு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்ங்க. அண்ட் நாளைக்கு எக்ஸ்பெரிக்கு நிஃப்டி எக்ஸ்பெரிக்கு 136 அப்படிங்கிறப்போ ஒரு டீசெண்டான ப்ரீமியம் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து. பட் யா ரோலர் கோஸ்டர் ரைட் இருக்கும். பட் ட்ரெண்ட் ஆகுமோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா கால் செல்லர்ஸ் வர ரொம்ப அதிகமாக இருக்காங்க 800 எல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பிரேக் பண்ணால் தான் உண்டு, இல்லாட்டி ட்ரெண்ட்லாம் ஆகாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது பர்சனலாக. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் ஸோ புதன்கிழமைங்கிறப்போ மார்க்கெட்டு வந்து ஹாலிடேங்க. ஸோ பிரகாஷ் ஸ்ரீ குருநானக் தேவ் அப்படிங்கிறதுனால ஹாலிடே விட்டுருங்க. பட் எம்சிஎக்ஸ் செக்ஷன் ஆஸ் யூஷுவலாக ரன் ஆகும். பட் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் ஃபுல்லாகவே ஹாலிடே. ஸோ சென்செக்ஸ் அப்போது வந்து வேலைக்கிழமை எக்ஸ்பெரினா புதன்கிழமை அப்போது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் உண்டு. பட் ப்ரீமியம் வந்து 700 அப்படிங்கிறப்போ ரொம்ப அதிகம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா புதன்கிழமை ஒரு நாள் லீவ் வச்சுமே இவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் விக்ஸுமே கொஞ்சம் ரைஸ் ஆனதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ட்ரேட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ யா விக்ஸ் அதிகமாக இருந்தாலே ஷேடர் ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் சிந்தடிக் ஃபியூச்சர் அரௌண்ட் 84,150 இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 84,500 ஒரு நல்ல கால் ஆப்ஷனில் ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் புட் ஆப்ஷனில் ரொம்ப பக்கத்துலேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நாளையில இருந்து கொஞ்சம் ரேலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் 25,000 26,000லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 26,000லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அங்கேருந்து எஃப்ஐஸ் திரும்ப செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் திரும்பியும் கீழே இறக்கி விட்டா அப்படி இப்படிங்கிறது தான் கொஞ்ச நாளாக டைம் கரெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அண்ட் அந்த பாக்ஸை விட்டு வெளியில் போச்சுன்னா ட்ரேட் எடுங்க, இந்த நிஃப்டிலாம் சொல்கிறேன். ஸோ யா ஓகே, தேங்க்யூ.